கடன் தருவது பெறுவது பற்றி எனக்கு சில எண்ணங்கள் உண்டு. கடன் பெற வேண்டிய சூழலில் சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என நினைப்பேன், எதிர்பார்ப்பேன். நேற்று பகிர்ந்து கொண்ட கருத்துகளின் தொடர்ச்சி. முதலாவதாக, கடன் தருபவர் பணம் நிறைய உள்ளவர் என்பது திரும்ப கடனை அடைப்பதை தவிர்த்தல் அல்லது தாமதப்படுத்துதலுக்கு எந்த வகையிலும் காரணமாக இருக்கவே கூடாது. எல்லோருக்கும் பணம் தேவை இருக்கும். இல்லாவிட்டாலும் அதை நாம் வைத்துக் கொள்ளலாம் என எந்த அவசியமும் இல்லை. காலை கடன் என்ற சொல்லை யோசியுங்கள். அதை உடலுக்குள் வைத்துக் கொள்வது நல்லதா? அதே கூடுதான் காசு கடனுக்கும். அடுத்ததாக, இருப்பதில் ஆக பெரும் குற்றம் பணம் திரும்ப தர முடியாத சூழலில் கடன் கொடுத்தவரை தவிர்க்க ஆரம்பிப்பது, அவரது மெசேஜ்கள் அல்லது கால்களை பதிலளிக்காமல் இருப்பது. தே டிசர்வ் an answer. அங்கே ஓடுவது நம்மை கிரிமினல் என்ற எண்ணம் செய்யும். அதாவது அப்ஸ்காண்டிங் கசப்பை உண்டாக்கும், உறவை முறிக்கவும் கூடும். அடுத்ததாக, பணம் கொடுத்தவருக்கு நம்மை எதிர்கொள்வதில் எவ்வகையிலும் சங்கடம் உண்டாகக்கூடாது. கடன் கொடுத்தவருக்கு திரும்பி கேட்கவே தயக்கம் உண்டாகும் அளவு சோக கதைகளை சிலர் சொல்வார்கள். கடன் பட்டார் நெஞ்சம் போல் என கம்பன் சொன்னது கடன் வாங்கியவரின் மனம் பற்றித்தான். ஆனால் பல சமயங்களில் கடன் கொடுத்தவர் தான் மனம் தவிப்பதில் இறங்கும் சூழலில் ஆகிறது. அவர்களுக்கு என்ன தலைவிதி? அடுத்ததாக, கடன் தொகையை சொன்ன தேதிக்கு முன்கூட்டியே கொடுத்தவர் கேட்க அவருக்கு சகல உரிமைகளும் உண்டு. அவருக்கு அவசரம் என்றால் அவர் ஏன் மற்ற ஒருவரிடம் கடன் கேட்க வேண்டும்? தான் கடன் கொடுத்தவரிடம் கேட்கலாம் என்று எண்ணுவது தானே இயல்பு. எனவே அப்படி கேட்கையில் இன்னொரு கடன் வாங்கியாவது அவரது கடனை அடைப்பதே முறை. கடன் தருபவர்களும் ஏதேனும் இடையில் செலவு ஏற்பட்டால் முன்கூட்டியே கேட்டாலும் கேட்பேன் என்று சொல்லிவிட்டே கடன் கொடுக்கலாம். குழப்பமும் தவிர்க்கப்படும். அடுத்ததாக, ஒருவரிடம் கடன் வாங்கிவிட்டு அவருக்கு திருப்பி கொடுக்காமல் ஆடம்பர செலவுகளில் ஈடுபடுவது, பண முதலீடுகள் செய்வது போன்றவற்றை தவறான செயல்கள். கிட்டத்தட்ட அவரிடம் பெற்ற கடனில் நாம் அதை செய்வதாகவே அர்த்தம். பணம் நமக்கு வந்தால் முதல் வேலையாக கடனை அடைப்பது தான். கடனில் இருப்பதை கௌரவமற்ற நிலையாகவே நாம் கருத வேண்டும். கெட் அவுட் ஆஃப் இட் as early as possible. அடுத்ததாக, கடன் தந்தவர் அதை மின்னஞ்சல் போன்ற வழிகளில் ஆவணப்படுத்த முனைந்தாலோ அல்லது பணம் திரும்பி தர நாளை நினைவுபடுத்தினாலோ எரிச்சல் அடைய சலிப்படையக்கூடாது. அவர் பணம், அவர் கவலைப்படுவதில் கவனம் காட்டுவதில் எல்லா நியாயங்களும் உண்டு. சொல்ல போனால் கடன் பெறுபவரே இந்த விஷயங்களை புரோஆக்டிவாக செய்யலாம். எழுத்தாளர் சரவணன் கார்த்திகேயன் கடன் பெறுவது பற்றி இப்படி கூறுகிறார்.